வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை பாக்கியதாரா 62வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் மற்றும் டிஆர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. இருப்பினும் கூட இந்த கேரளா லாட்டரி கணிப்பில் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட்டாக வந்தது. அந்த எண்களில் முதல் 2 எண்களை ஓரளவுக்கு சரியாகத்தான் கணித்திருந்தோம் நண்பர்களே. ஏ போர்டு 5, கணித்திருந்தோம். அது சரியாக தான் வந்திருக்கு. அடுத்தது 2வது ரிசல்ட் வந்து 5,134ன்னு வந்திருந்தது. அதில் முதல் எண்ணான 5 வந்து சரியாகவே ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். அப்புறமா ஏ போர்டுக்கு வந்து 6 அல்லது 1 வரலாம் என்று எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 1 வந்து இருக்கிறது நண்பர்களே. பிசி எண்கள் முற்றிலும் தவறாக அமைந்த காரணத்தினால் வெற்றியின் அருகில் கூட செல்ல முடியவில்லை நண்பர்களே. முதல் 2 எண்கள் மட்டுமே சரியாக கணித்திருந்தேன். மற்றபடி டிஆர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் கூட பெருமையாக பேசிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை. சரி நண்பர்களே, திங்கட்கிழமை பாக்கியதாராவிற்கான பிரிடிக்ஷன் என்னவென்று பார்ப்போம். இப்போ பாக்கியதாராவில் நாளை பாக்கியதாரா லாட்டரி இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 888 38 51 34. இந்த கர்ணியா லாட்டரிக்கு இந்த 3 எண்களையும் சரியாக கணித்திருந்தோம். ஏ போர்டை மட்டும் சரியாக, சி போர்டை மட்டும் சரியாக கணிக்க இயலவில்லை. அதே மாதிரி இதில் இந்த 2 நம்பரும் மட்டும்தான் சரியாக 51ங்கிறத கணிச்சிருந்தோம். மற்றபடி 2 நான் எடுத்த இடம் சரியாக அமையாமல் போய்விட்டது நண்பர்களே. சரி நண்பர்களே, இந்த 888, இந்த 134, இந்த பிசி எண்கள் எங்கேனும் அடுத்தடுத்து வந்திருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கும் போது 2024ஆம் ஆண்டில் ஜூலை மாதத்தில் ஓரிடத்தில் அடுத்தடுத்து வந்திருக்கிறது நண்பர்களே. அந்த இடத்தில் இருக்கும் பிசி எண்களை நாளை, அதாவது திங்கட்கிழமை பாக்கியதாராவிற்கு பிசி எண்களாக எடுத்துக்கொள்வது சரியாக வரும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இது வந்து 2024ஆம் ஆண்டு அட்டவணை. இந்த அட்டவணையில் ஜூலை மாதத்தில் ஓரிடத்தில் அடுத்தடுத்து இந்த ஆட்டங்கள் இருப்பதாக பார்த்தேன் நண்பர்களே. இங்கத்தான் இருக்கு. இங்க பாருங்க நம்மள 538ன்னு இருக்கு. 538, 784. இப்ப சமீபத்தில் ஆடின ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா 3-8ன்னு வந்திருந்துச்சு. அடுத்ததா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து 134. இந்த 88க்கு இங்க 38ன்னு இருக்கு. இரண்டும் ஒரே மாதிரியான ஆட்டங்கள். அதே போன்று இந்த 80 அடுத்த ஆட்டம் வந்து 84ன்னு இருக்கு. அதுல வந்து பாருங்க, இப்ப விளையாண்ட ஞாயிற்றுக்கிழமை ஆட்டம் 34. இது இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறது நண்பர்களே. அதனால் அடுத்ததாக பாருங்கள் 324 அப்படிங்கிற நம்பர் இருக்கு நண்பர்களே. இந்த 324ல வந்து இந்த பிசி எண்ணான 24ஐ மட்டும் எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. அப்போ நாளை பாக்கியதாராவிற்கு பிசி எண்கள் வந்து வந்து 24. இதை 4ஆக மாற்றி பார்த்தோமானால் 24, 29, 74, 79 இந்த மாதிரி வரும் நண்பர்களே. இந்த எண்களையே 24, 29, 74, 79 இந்த 4 எண்களையும் பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே.
அடுத்தது ஏ போர்டு மற்றும் டி போர்டுக்கு உண்டான எண்களை பார்ப்போம் நண்பர்களே. இந்த ஏ போர்டு இன்னைக்கு நம்ம சரியாவே இந்த 1 கணித்திருந்தோம். இந்த 1 சரியா கணிச்சிருந்தோம் நண்பர்களே. அதை எப்படி கணிச்சிருந்தோம்னாக்கா 4 2 0 8 அடுத்தது 6 6க்கு பதிலாக 1 இருக்கு. இது 6 அல்லது 1 தான் நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்திருந்தேன். அதே போன்று அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு என்ன வரும், 4 2 0 8 6 இந்த இடத்திற்கு 4ஆம் நம்பர் வரலாம் நண்பர்களே. 4 அல்லது 9 ஏ போர்டுக்கு 4 அல்லது 9ஐ பயன்படுத்துவது சரியாக இருக்கும் நண்பர்களே. இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா 2 இலக்கங்களாக கழிந்து கொண்டு வருகிறது, கழிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடம் வந்து இதுவரையிலுமே சரியாவே நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்கு நண்பர்களே. இது எதுவும் மாற்றம் செய்யப்படவில்லை என்ற ஒரே காரணத்தினால் இந்த இடத்திற்கு நாம் 4 அல்லது 9ஆம் நம்பரை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ டி போர்டுக்கு வந்து, அதாவது ஏ போர்டை பொறுத்த மட்டில் 4 அல்லது 9 இதில் எந்த எண்ணை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே மாதிரி நம்ம இந்த 5ஆம் நம்பரையும் சரியாவே சொல்லியிருந்தோம். அது எதை பார்த்து சொல்லியிருந்தோம்னா வார பேட்டர்னை வைத்து நம்ம சொன்ன காரணத்தினால் இதை வைத்து எதுவும் கணிக்க இயலாது நண்பர்களே. இந்த எண்கள் இங்கிருந்து பார்க்கும்போது 9 4 7 5 இப்படி இருக்கும்போது நாம் சரியாக யூகிக்க முடியாது நண்பர்களே இந்த எண்களை. அதனால் இதற்கு நாம் மீண்டும் வார பேட்டர்னை பார்த்தால் தான் இதில் ஏதேனும் தெளிவான முடிவு நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. வார பேட்டர்னை நம்ம டவுன்லோடு செய்யாத விட்டுவிட்டேன் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இது வார பேட்டர்ன் நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் கோடு சரியாக வர மாட்டேங்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 1 2 காணோம், 3 4 5 6 7 8 9 இப்போ பார்த்தீங்கன்னா 8 வரையிலும் இதில் வந்து எல்லாமே டி போர்டுக்கு வந்து எல்லாமே புதிய எண்களாகவே புது நம்பராகவே தான் விளையாண்டுட்டு வந்திருக்காங்க நண்பர்களே. ஒரு 8 வாரமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டி போர்டு, அதாவது 4 இலக்கங்களில் முதல் எண் வந்து புது எண்களாகவே இருக்கிறது. இதில் விடுபட்டு இன்னும் வராமல் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 0வும் 2 மட்டுமே நண்பர்களே. அதனால் இந்த இடத்திற்கு நாம் 2 அல்லது 0ஐ டி போர்டு எண்களாக பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த 2 எண் டி போர்டிற்கு 2 அல்லது 0 இதில் எந்த எண்ணை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. என்னை பொறுத்த மட்டில் டி போர்டுக்கு 2ஐயே பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. தவறினால் இந்த 2 எண்கள் ஏதோ ஒன்று விளையாடப்படலாம் நாளை, அதாவது திங்கட்கிழமை பாக்கியதாராவிற்கு முதல் எண்ணாக வந்து 4 இலக்கங்களில் முதல் எண்ணுக்கு இந்த 2 எண்களில் ஒன்றை பயன்படுத்துவது சரியாக வரும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ வந்து பிசிக்கு நம்ம 24ங்கிற நம்பரை மையமாக வச்சிருக்கிறோம் நண்பர்களே. அதனால வந்து அப்போ 4D 3Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம் என்றால், க்கு வந்து என்ன பயன்படுத்தலாம்னா டி போர்டுக்கு வந்து 2ஐயே வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. டி போர்டு 2, இப்போ ஏ போர்டுக்கு 4 அல்லது 9 என்று எடுத்து வைத்திருந்தோம். அப்போ வந்து 4 வைத்துக் கொள்வோம். 24 24 நாம் பிசிக்கு 24ஐ தான் வைத்திருந்தோம் நண்பர்களே. அப்போ வந்து 24 24 24
74 24 29 24 79 இந்த 4 எண்களையும் பாக்கியதாராவிற்கான ப்ரிடிக்ஷனாக கொடுக்கிறேன் நண்பர்களே. நீங்களும் நான் குறிப்பிட்ட இடத்தை பாருங்கள், மேலும் உங்கள் கணக்கோடு ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு இது ஒத்துப்போகும் பட்சத்தில் இதே எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு தான், யூகம்தான், கணிப்பு தான். அதனால் நாளை இந்த 4 எண்கள் ஏதோ ஒன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று தான் சொல்கிறேன். இதே வரும் என்று நான் எந்த உத்தரவாதமும் கொடுக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இதில் குறிப்பிடப்படாமல் 9,996 எண்கள் மீதம் இருக்கிறது நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம் மட்டுமே. 3Dக்கு வந்து நீங்கள் 424, 474, 429, 479 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று ஏபிஏசி இவற்றிற்கும் இதில் உள்ளவாறே பயன்படுத்துவது சரியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அதே போன்று சிங்கிள் போர்டுகளுக்கு ஒரு முறை எழுதி காட்டிவிடுகிறேன் நண்பர்களே. எல்லா நாளும் எவராலும் சரியான கணிப்பை கொடுப்பது என்பது இயலாத காரியம் நண்பர்களே. ஏதேனும் ஒரு சில நாட்கள் மட்டுமே கணிப்புகள் சரியாக வருவது வாடிக்கை. அதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. டி போர்டு 2 அல்லது 0, ஏ போர்டு 4 அல்லது 9, பி போர்டு 2 அல்லது 7, சி போர்டு 4 அல்லது 9 இந்த 4 எண்களையும் சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்துவது சரியாக வரலாம். அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு இடத்த கவனித்த நண்பர்களே. அது ப்ரிடிக்ஷனில் நான் குறிப்பிடவில்லை. அதையும் ஒரு முறை உங்கள் பார்வைக்கு கொடுக்கிறேன் நண்பர்களே. இப்போ கடைசியா இங்க பாருங்கள், இது வார பேட்டர்னு. இது ஏபி எண்களை மட்டும் கவனித்து பாருங்கள் நண்பர்களே. இது எப்படி இருக்குன்னா, இங்கு 0 ஏபி எண்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் நண்பர்களே. இதில் ஒரு கூடுதலாக 5வதாக ஒரு எண்ணை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. இப்படி கூட வரலாம், வராது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதே போன்று வரும் என்பதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. ஒரு யூகத்தில் ஏதோ ஒரு கணிப்பு முறையில் நான் உங்களுக்கு 5வது எண் ஒன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 0 இருக்கா, இங்க 0, இங்க 4, இங்கேயும் 4, இங்க 2, இந்த இடத்துல 2 இருக்கு. அப்போ வந்து இங்க இருந்து மேல போகுது, இங்க இருந்து கீழே வருது. அப்போ இந்த 2க்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் இங்க ஒன்று இருக்கா, இந்த 2ஆம் நம்பர் ஏன் இங்கு வரக்கூடாது? பி போர்டு 2. நான் முன்பு குறிப்பிட்ட கணக்கில் கூட பி போர்டு 2 தான் வந்திருக்கும். சரியா நண்பர்களே? நான் 24 பிசிக்கு 24 என்று ஒரு இடத்தை குறிப்பிட்டேன் அல்லவா? அந்த இடத்தில் கூட 2ஆம் நம்பர் தான் வருகிறது. 24 என்று கொடுத்திருந்தேன் பிசிக்கு. அப்ப இந்த 2ஆம் நம்பர் தான் இந்த இடத்துக்கு இந்த முறையில் பார்க்கும்போது வருகிறது நண்பர்களே. புரியும் என்று நினைக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, இன்னொரு முறை கூட சொல்கிறேன். 0 0 4 4 2 2. அப்போ இந்த 2 இங்க இருக்கிறதினால் இந்த 2க்கு அடுத்த நம்பர் 2 தான் இங்கு. இது ஒரு கணக்கா? அதே மாதிரி ஏ போர்டை பாருங்க. ஏ போர்டுக்கும் இதுல இருந்து இந்த இடத்துக்கு நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இங்க பாருங்க, இங்க 2 இருக்கா, இங்கேயும் 2 இருக்கு. இங்க 4 இருக்கா, இங்கேயும் 4 இருக்கு. இங்க 0, இங்க 0. இப்போ இந்த 0க்கு மேல பார்த்தீங்கன்னா இங்க 4ஆம் நம்பர் இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு நம்ம 4ஆம் நம்பரை பயன்படுத்தலாம்.
புரிகிறதா நண்பர்களே? நீங்கள் பொறுமையாக நான் சொல்வது சரியாக உங்களுக்கு புரியும்படி சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் இந்த ஏபி நம்பர்களை மட்டும் பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கும் புரியும். பூ 2 இங்க 2 இங்க 2 இங்க 4 இந்த இடத்துலயும் 4 இங்க 0 இங்க 0 இந்த 0க்கு மேல இருக்கிற 4 இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. இது எல்லாம் ஒரு யூகம் தான். அப்போ ஏபிக்கு 42ன்னு வச்சுக்கிட்டோமா? அடுத்தது சி போர்டுக்கு இதுல ஒரு கணக்கு படியே பார்த்து விடுவோம் நண்பர்களே. சி போர்டுக்கு எப்படின்னா சி போர்டு இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கா? இந்த இடத்துல ஒரு 6ஆம் நம்பர் குறுக்க இருக்குது. இந்த 6 கீழே இங்க பாருங்க ஒரு 8, இந்த 2 3 இங்க இருக்குல்ல, இந்த 3 எதிரி எண்ணான 8 இந்த இடத்துல வந்திருக்கா? அப்ப இங்க டபுள் 3 இருக்கு, இந்த இடத்துலயும் ஒரு 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ நம்ம ஏபி என்ன வச்சோம்? 4 2, அப்ப 428. அப்போ வந்து 3Dக்கு வந்து இந்த சும்மா ஒரு கணக்கு தான் நண்பர்களே. இதுக்குள்ள வார பேட்டர்னை மட்டும் வைத்து சமீபத்திய வாரங்களை வைத்து பார்க்கும்போது 428. கூடுதலாக இந்த ஒரு எண்ணை கூட நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்பு என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. 428. அப்போ 4Dக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 2 428 24 28 இந்த நம்பரையும் பயன்படுத்துங்கள் நண்பர்களே. முன்பு நாம் குறிப்பிட்ட எண்ணில் கூட இதே மாதிரியான எண்கள் தான் இருந்திருக்கும் நண்பர்களே. இந்த முதல் 2 எண்களும் 24ஐ தான் குறிப்பிட்டிருப்போம். அதனால் அந்த கணக்கோடும் இந்த கணக்கோடும் ஓரளவுக்கு ஒத்துப்போகிற காரணத்தினால் 5வது எண்ணாக 24 28ஐ பயன்படுத்துவதும் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இன்றைய ப்ரிடிக்ஷனில் 4Dக்கு வந்து நாங்கள் 5 எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் நண்பர்களே. இந்த 5 எண்களில் ஒரு எண் வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான், கணிப்பு தான். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நாளை திங்கட்கிழமை அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.